ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அமில். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாள் முன்னாடி ஜனவரி 8 இந்தியாவால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிஸ்கில் பானு இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா அப்புறம் உஜ்ஜல் பியான் இவங்க 2 பேரும் தீர்ப்பு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 11 பேரும் மீண்டும் சரணடையணும். குஜராத் நீதிமன்றம் உங்களை விடுதலை செஞ்சது செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்கில் பானு யார், அவங்களுக்கு என்ன தவறு நடந்துச்சு, இந்த 11 பேர் அவங்கள என்ன பண்ணாங்க, இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2002 குஜராத்தில் கோத்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு ரயில் எரிப்பு சம்பவம் நடக்குது. இதில் 59 பேர் கொல்லப்படுறாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு விபத்துன்னு சொன்னாலும் இதை செஞ்சவங்க இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி 31 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதனால் அங்கே மத கலவரம் வெடிக்குது. ஸோ இந்துக்கள் அங்கே வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பெரிய பெரிய ஆயுதங்களால் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலவரம் நடந்த ஊரில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி பிஸ்கில் பானு. இவங்க அந்த ஊரில் தான் ரொம்ப நாள், அதாவது சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊரில் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த கலவரம் நடக்கிறது தெரிஞ்சு இங்கே இருந்தால் நம்மளை கொன்னிருவாங்க அப்படின்னு கருதி அவங்களும் அவங்களோட உறவினர்களும் இந்த ஊரை விட்டே நம்ம எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட உறவினர்களும் அப்படி தப்பிச்சு செல்லக்கூடிய வழியில் 11 பேர் கொண்ட கலவர கும்பல் இவங்களை வழிமறிக்கிறாங்க. அந்த 11 பேர் கொண்ட அந்த கும்பல் பிஸ்கில் பானுவோட குழந்தை, 3 வயசு குழந்தைய அவங்க கண்ணு முன்னாடியே அடிச்சு கொள்றாங்க. பிஸ்கில் பானுவோட தாயார் உட்பட 3 பேரை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த டைமில் பிஸ்கில் பானு 6 மாத கர்ப்பிணி. அதுபோக பிஸ்கில் பானுவோட உறவினர் 2 மாத கை குழந்தையோட இருந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையையும் அடித்து கொண்டு இருக்காங்க. மொத்தத்தில் பிஸ்கில் பானுவோட உறவினர்கள் 14 பேர் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த 11 பேரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பிஸ்கில் பானு மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கருதி அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து உயிர் பிழைச்சி தப்பிச்சு வந்த பிஸ்கில் பானு பக்கத்து ஏரியாவில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. திரும்ப குஜராத் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கை தொடர்றாங்க. ஆனால் கோர்ட் இதுக்கு சரியான ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கலை. அந்த டைமில் அங்கே யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CBI சிறப்பு நீதிமன்றத்தை இவங்க அணுகிறாங்க. ஸோ சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணுது, அதாவது CBI என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை குஜராத்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க. ஸோ இந்த மராட்டிய மாநிலம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முறையான ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு இந்த வழக்கை நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் 2008ஆம் ஆண்டு இந்த மராட்டிய மாநிலம், சரி, அந்த மராட்டிய நீதிமன்றம் இந்த வழக்குக்கு தீர்ப்பு அளிக்குது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட இந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறாங்க. ஸோ தன்னோட குழந்தையை இழந்து, உறவினர்களை இழந்து ஒரு போராட்டம், பெரிய போராட்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்த பிஸ்கில் பானுக்கு இந்த வழக்கில் கிடைச்ச இந்த தீர்ப்பு ஓரளவு ஒரு மன நிம்மதியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஸ்கில் பானு அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவங்க தலையில் ஒரு பெரிய இடியே விழுந்துன்னு சொல்லலாம். அதாவது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 2022 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த 11 பேரும் நன்னடத்தையின் காரணமாக விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு குஜராத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்து இந்த 11 பேரையும் விடுதலை செய்கிறாங்க. இந்த 11 பேரையும் விடுதலை செஞ்சவுடனே இவங்க வெளியே வராங்க. வெளியே இந்த 11 பேரையும் அங்குள்ள மக்கள், உறவினர்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், என்னமோ இவங்க நாட்டுக்காண்டி உயிரை விட்ட மாதிரி, என்னமோ ஏதோ பெரிய நல்ல காரியத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இவங்களுக்கு அவங்களோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே இனிப்பு கொடுக்குறாங்க, மாலைகள் அணிவிக்கிறாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை எங்கே போய் சொல்லுன்னு தெரியல. இவ்வளவு கேவலமான செயல்கள்லாம் நடக்குது. ஆக்சுவலாக 1992ஆம் ஆண்டு தண்டனை குறைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 14 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறவங்க, அதாவது அவங்கள பார்த்தீங்கன்னா வயதின் அடிப்படையிலோ அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, அவங்களோட நன்னடத்தின் காரணமாகவோ
அவங்கள வந்து என்ன பண்ணலாம்னா ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் செஞ்சது சின்ன சின்ன குற்றமா? இந்த 11 பேர் செஞ்சதை பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய குற்றம்னே சொல்லலாம். ஆனால் இவங்களை ரிலீஸ் பண்ணணும்னா, அதாவது நன்னடத்தின் காரணமாக ரிலீஸ் பண்ணணும்னா மத்திய மாநில அரசுகள் வந்து ஒப்புதல் வழங்கணும். ஸோ அந்த டைமில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு, அப்புறம் அமித்ஷா தலைமையிலான மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இவங்க 11 பேரையும் விடுதலை செய்ய ஒப்புதலை அளிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் 2022 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து இந்திய நாடு வந்து பெண்கள் வாழ்றதுக்கு வந்து ஏற்ற நாடு, பெண்ணோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும் பேசிட்டு இருக்காரு. ஆனால் மறுபக்கம் குஜராத் நீதிமன்றம் இந்த 11 பேரையும் விடுதலை செய்யுது. ஸோ இந்த செய்தி கேட்ட பிஸ்கில் பானு ரொம்ப மனவேதனைக்கே ஆளாகிறாங்க. அழுது புலம்புறாங்க மீடியா முன்னாடி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி புரியதுக்காண்டி அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து உதவி புரிய முன் வராங்க. ஸோ அவங்களோட உதவினால இவங்க மறுபடியும் மேல்முறையீட்டு பண்ணுறாங்க. ஸோ அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட வழக்கறிஞர் சோபா குப்தா. ஸோ இவங்க வந்து பிஸ்கில் பானு கூட இருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த மேல்முறையீட்டு வழக்கை வந்து சிறப்பாக முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதன் விளைவாக கிடைச்சது தான் 2 நாள் முன்னாடி வந்த தீர்ப்பு. அதாவது நீதிபதி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் பியான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 விடுதலை செய்யப்பட்ட இந்த 11 பேரும் இந்த 2 வாரத்துக்குள்ள நீங்கள் நீதிமன்றத்தில் சரணடையணும். குஜராத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து செல்லாது. அதாவது தண்டனையை கொடுத்தது வந்து மராட்டிய நீதிமன்றம். அப்போ உங்களை நன்னடத்தையின்படி விடுதலை செய்யணும்னாலும் யார் தான் பண்ணணும்? மராட்டிய நீதிமன்றம் தான் பண்ணணும். குஜராத் வந்து இதில் தலையிட அனுமதி கிடையாது. அசலாக குஜராத் நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கில் பானு வந்து கற்பழிக்கப்படலை அப்படின்னு ஒரு மருத்துவர் வந்து அறிக்கையை கொடுத்துருக்காரு. பரிசோதனை செஞ்சு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கற்பழிப்பில் ஈடுபட்ட அந்த 11 பேரில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இந்த மாதிரி பொய்யான சாட்சிகளை கூறி இவங்களை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து நல்லவங்க, எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு. ஸோ குஜராத் நீதிமன்றத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டப்படலை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு நீதிபதி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் பியான் வந்து பயங்கர காட்டமாக ஒரு சில கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. மகாராஷ்டிரா அரசின் கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வழக்குகளை தண்டனை பெற்றவங்க வந்து குறைந்தது 28 வருடங்களாவது சிறையில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு காரணத்தினாலோ விடுதலை செய்ய வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த குஜராத் நீதிமன்றம் சீட்டிங் வேலை நிறைய செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வழக்கு தீர்ப்பு மூலமாகவே நமக்கு தெரிய வருது. பிஸ்கில் பானுவோட வழக்கறிஞர் சோபா குப்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 11 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாதகமான ஆட்சி மராட்டிய மாநிலத்தில் அமைந்தால் இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்க நம்ம நாட்டோட நிலைமையை. தப்பு பண்ணால் அரசியல் பலம் இருந்தால் கூட வெளியே வந்துடலாம் போல. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்ச எல்லாரும் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிக்கணும். சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அந்த தண்டனையை இந்த அரசாங்கம் வந்து பாரபட்சம் இல்லாமல் வழங்கணும். ஸோ 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடாது. பிஸ்கில் பானுக்கு நடந்த இந்த சம்பவம் இந்திய பெண்மணி வேற யாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள வேற எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது. இன்னைக்கு நாம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.